வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு SR ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு இடையில் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று யூஎஸ்ல FOMC பாலிசி நடந்தது. அதனுடைய கரன்சி டெவலப்மெண்ட் பத்தி சொல்லுங்க சார். நேற்று ஆரம்பிச்சு கொஞ்சம் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது. 62.45 மாதிரி அளவு ஸ்பாட் போச்சு. பட் ஆனா ஈவினிங் டைத்துல பார்த்தோம்னா அந்த அளவு சஸ்டைன் ஆகல. ஸோ திரும்பி ரூபாய் கெயின் ஆக ஆரம்பிச்சது அண்ட் டாலர் கொஞ்சம் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்படி பார்த்தோம்னா நம்ம நேற்று க்ளோஸ் 62.31 லெவல்ல ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆச்சு. அதாவது டிசம்பர் ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் கூட கீழே இறங்கி 62.11 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது அதுக்கு முன்தினத்தை பார்க்கச்சே 10 பைசே தான் டாலர் கெயின் ஆயிருக்கு. அதாவது புதன் அன்று 62.21 லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. ஸோ 10 பைசா தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இன்ட்ராடேல ஒரு 40 பைசா ரேஞ்ச் இருந்திருக்கு. நேற்று பார்த்தோம்னா 62.20 to 62.60 லெவல்ஸ் தான் ஜாஸ்தி ட்ரேட் ஆயிருந்தது கரன்சி. ஸோ இதுல ஒரு டிஃபரன்ஸ் 10 பைசே தான் கேப்ல க்ளோஸ் ஆயிருக்கு டாலர். யூரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக டிராப் ஆச்சு. யூரோ 85.23 இந்த லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு முந்தின 85.52. ஸோ ஒரு 29 பைசே யூரோ டிக்ளைன் இருந்திருக்கு. ஜிபிபிஐஎன்ஆர் ஸ்ட்ராங்கரா இருக்கு. இப்போ ஜெனரலாவே அது 29 பைசே அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று 102.02 லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின 101.73 லெவல்ல இருந்தது. அதே மாதிரி நேற்று நம்ம சொன்ன மாதிரி என் வீக்கரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம போக பார்ப்போம். அந்த எண் கூட நம்ம பொசிஷனல் கால் கூட நேற்று செல் லெவல்ல கொடுத்திருந்தோம். அது 59.89 லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. முந்தைய 60.47 கிட்டத்தட்ட 58 பைசே டிராப் இருந்திருக்கு. இது பார்த்தோம்னா நம்ம ஓவராலா பார்த்தோம்னா டாலர் ரூபி கொஞ்சம் ஸ்டெடியா இருக்க மாதிரியும், யூரோ கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு, ஜிபிபி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் என் ரொம்ப வீக்கா இருக்கு ரூபி கீழே. அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் நேற்று சரி, FOMC கரன்சி டெவலப்மெண்ட் பத்தி சொன்னீங்க. வேர்ல்ட் வைடா பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் எப்படி இருந்தது, டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது சார்? குளோபல் மார்க்கெட்ஸ் முந்தினம் அதாவது ஃபெட் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே யூஎஸ்ல இருக்க ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் ரேலி இருந்தது. ஏன்னா இந்த டேப்பரிங் அன்சர்டனிட்டி இருந்து கொண்டே இருந்தது. எப்போ பண்ணுவாங்கன்ற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துட்டே இருந்தது. அந்த அன்சர்டனிட்டி நேற்று மார்னிங் இந்தியன் டைம்ல எண்டாச்சு. முந்தா நேற்று மிட் நைட் டைம் யூஎஸ்ல அது எண்டாச்சு. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க $85 பில்லியன் $55 பில்லியன் மார்கேஜ் ஃபேக்டரி $5 பில்லியன் யூஎஸ் ட்ரெஷரியில $5 பில்லியன் குறைத்துக் கொண்டே வருவோம். அதனால ஒரு 8 மாசத்துல ஜனவரியில ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2014 ஆகஸ்ட் செப்டம்பர்ல இது கம்ப்ளீட்டா இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மானிட்டரி ஸ்டிமுலஸ் குறைக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அது ஒரு ரிலீஃப் பிளான் இஸ் நோன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் ராலி. அண்ட் செகண்ட் திங் ஜெனரலா எக்கனாமிக் ஃபோர்காஸ்ட் பெட்டரா கொடுத்திருந்தாங்க யூஎஸ்ல. அதாவது இப்போ முன்னால எக்ஸ்பெக்ட் பண்ண குரோத்தை காட்டிலும் அதிகமாக வளர்ச்சி இருக்கலாம் என்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்தது. ஸோ அதனால மார்க்கெட்ஸ் இப்போ மோர் அண்ட் மோர் எக்கனாமிக் டேட்டா பொறுத்து அமைஞ்சு கொண்டு வருகிறது. லிக்விடிட்டி ட்ரிவன் ராலியா இருந்ததுனால் இப்போ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் ட்ரிவன் ராலியா தெரியறது. இப்போ அதனால நேற்று முன்தினம் நல்ல ராலியா இந்த யூஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் நேற்று ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்ட மாதிரி ஒரு ஆர்டினரியா ஒரு 10-12 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் க்ளோஸ் ஆச்சு. பட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்சடா இருக்கு இம்பாக்ட். அதாவது ஜாப்பனீஸ் கரன்சி வீக்கனா இருக்கிறதுனால ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் உயர்ந்திருக்கிறது, இன்றும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. பட் ஆங்சாங்ல ஒரு வீழ்ச்சி காணப்பட்டது. இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று டிராப் இருந்தது. கிட்டத்தட்ட நிப்டியில பார்த்தா ஒரு 50 பாயிண்ட் நேற்று ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல குறைந்து காணப்பட்டது. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் முதல் நாளே அதிகமாக சென்றதுனால் ஆர்பிஐ ரிசர்வ் இந்த கிரெடிட் பாலிசியில எந்த விதமான மாற்றுதலும் ஏற்படுத்தவில்லை. ஸோ உடனே ஈக்விட்டி மார்க்கெட்ல அது ஒரு ரிலீஃப் ராலி இருந்து ஜம்ப் ஆச்சு. ஸோ அதனால அதுக்கு ஒரு ரியாக்ஷனாக நேற்று ஒரு ஸ்மால் டிராப், ஒரு 0.6% டிராப் இந்தியன் ஈக்விட்டிஸ் இருந்தது. கரன்சியை பத்தி நம்ம முன்னாலே பார்த்தோம், ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஸோ பார்த்தோம்னா இப்போது இந்த ஃபெட் டேப்பரிங்கும் முடிந்து விட்டது, ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி முடிஞ்சதுனால இனிமே கொஞ்சம் ஸ்டேபிளாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இயர் அண்ட் டைம் வந்தாச்சு. அதனால ஃப்ளோஸும் கொஞ்சம் குறையலாம். எக்கனாமிக் டேட்டாவும் இனிமே ரொம்ப கிடையாது. ஸோ இனிமே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், வரும் மாதங்கள் கூட கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும், மார்ச் மாசம் வரைக்கும் ஸ்டேபிளா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சார், இன்டர்நேஷனல் லெவல்ல தங்கம் குறைஞ்சிருக்கு. எதனால குறைஞ்சது, என்ன ரீசன் சார், அதை பத்தி சொல்லுங்க.
இம்பார்ட்டண்டா இப்போ வந்து எஃப்ஓஎம்சி பாலிசியே வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா எஃப்ஓஎம்சி பாலிசி வந்து கொஞ்சம் வேர்ல்ட் மார்க்கெட்ஸ் எல்லாத்துக்குமே, தட் இஸ் கமோடிட்டி, கரன்சி, ஈக்விட்டி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃப்ளோஸ், இது எல்லாத்துக்குமே வந்து எஃப்ஓஎம்சி டெசிஷன் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கு. அந்த எஃப்ஓஎம்சி பாலிசி வந்து அமெரிக்கன் எக்கானமியை பொறுத்து அமைகிறது. ஸோ அதனால வந்து அமெரிக்கன் எக்கானமியும் சரி, எஃப்ஓஎம்சி பாலிசியும் வந்து மார்க்கெட்ஸ்க்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் இன்புட்ஸ் தான். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் இன்ஃபிளேஷன் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.5% இப்போ குறையணும், 7% மேல இருக்கு, 6.5%க்காக வரணும். ஒன்று வந்தால் மட்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் செய்யப்படாது. ஏன்னா இன்ஃபிளேஷனையும் பார்ப்போம். ஏன்னா இன்ஃபிளேஷன் வந்து இப்போ பார்த்தோம்னா வந்து 1.2% என்பது இயர் ஆன் இயர் இன்ஃபிளேஷன் யூஎஸ்ல இருக்கு. அது வந்து அவங்களோட கம்ஃபர்ட் லெவல் அப்புறம் 2%. ஸோ 2%க்கு மேல, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.5%க்கு கீழே ஒரு சமயத்தில் இன்ஃபிளேஷன் ரேட் 2%க்கு மேல இருந்தால் ஒருவேளை வந்து வட்டி விகிதத்தில் மாற்றுதல் செய்யப்படலாம், அதாவது இன்க்ரீஸ் செய்யப்படலாம். பட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மட்டும் ஒன்றே குறைந்து இன்ஃபிளேஷன் வந்து 2%க்கு போகாமல் 1.3 or 1.5% இருந்தால் எந்த விதமான மாற்றுதலும் செய்யப்படாது. ஸோ அப்படி இருக்கச்சே வந்து இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடியது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அங்க வந்து எப்போதுமே இன்னும் ஒரு வருஷத்துக்கு 2014 2015 வரைக்கும் கூட ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சலாக இருக்கும். பட் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து மார்க்கெட் ட்ரிவனாக இருக்கும். யூஎஸ்ல இருக்க ட்ரெஷரி இல்லைன்னா வில் பி மார்க்கெட் ட்ரிவன். ஸோ அந்த இருக்க மார்க்கெட் ட்ரிவன் ரேட்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து அசெட் மார்க்கெட்ஸ்லயும் ஓரளவு பாதிக்கலாம், எக்கானமியை கூட ஓரளவு பாதிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹீல் சர்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். அதனால கொஞ்சம் எக்கனாமிக் டேட்டா வீக்கன் ஆகலாம். அதற்கான இண்டிகேஷன்லாம் இப்போதைக்கு உடனே அறிகுறிகள் எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து அதோட இம்பாக்ட் வந்து நம்ம பொறுத்து இருந்து அது எப்படி பேன் அவுட் ஆகுது என்பதை பொறுத்து இந்திய ரூபாயின் மதிப்பும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி மார்க்கெட்ஸும் பாதிக்கப்படலாம். தொடர்ந்து பேசலாம் சார். கோவையிலிருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க. சொல்லுங்க, பேசலாம் மணிகண்டன். வணக்கம். வணக்கம் சார், அதாவது நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். அதாவது எங்க ஊர் பேப்பர்ல ஆட் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நாங்க செஞ்சு கொடுக்கறோம்னு சொல்லி ஆட் பண்றாங்க. ஆனா நம்ம ஆர்பிஐ பொறுத்தளவு இங்க ஒன்னும் அலோவ் பண்ணல இந்தியால. அப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு ஆட் போட முடியும்? அப்ப உங்க மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க இதுக்கு அகைன்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு இது ஆக்ஷன் எடுத்தாங்க? அதுதான் சார். ஓகே, என்ன ஆட் போட்டிருக்காங்க நான் இன்னைக்கு பார்க்கல. அதனால கண்டிப்பாக வந்து நீங்க சொன்ன ஆட் என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்குறோம். பட் வந்து ஆர்பிஐ வந்து கிளியர், தட் இஸ் நீங்க வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவானா பண்ணலாம். பட் ஓவர்சீஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்ஸா பண்ணுவதற்கான அனுமதி இல்லை, அது வந்து நிச்சயம். ஸோ அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பார்க்கணும். அதுக்கு புறம்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ரெகுலேட்டர்ஸ் வந்து அதை பார்த்துக் கொள்வார்கள் நினைக்கிறேன். மேலும் பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன் இருக்காங்க. வணக்கம் பிரதாப். வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரதாப், உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். அதாவது எனக்கு ஒரு சின்ன டவுட். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் சொல்றாங்க இல்லையா, சில வங்கி நிறுவனம் வந்து பேசிக் சர்வீஸ் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயா குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, இதுல எதுல வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து தெளிவா தெரிய மாட்டேங்குது சார். அதான் அதுக்கான விளக்கம் கேட்கலாம். ஓகே, அதாவது இப்போ டிமேட் அக்கௌண்ட்ன்றது வந்து இப்போ நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க. இப்போ ஒரு ஷேர் வாங்கினா அதுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். இப்போ பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அக்கௌண்ட்ல வந்து எப்படி வந்து நீங்க வந்து டெபாசிட் செஞ்சா வந்து கிரெடிட்டும், நீங்க அதே சமயத்துல வித்ட்ரா பண்ண டெபிட்டும் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம். நீங்க வாங்குற ஷேர் முன்னால வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால ஒரு பேப்பர் ஃபார்ம்ல இருக்கும். பேப்பர் ஃபார்ம்ல இல்லாம டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதுக்கு கஸ்டோடியன்ஸ் இருக்காங்க, என்எஸ்டிஎல் சிடிஎஸ் கஸ்டோடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க வாங்கக்கூடிய ஷேர் வந்து அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேஃப்டி லாக்கர் மேலே அங்க இருக்கும். அதை பிரதிபலிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க. அது பேர் தான் அது ஒரு அக்கௌண்ட். அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை இல்லையா? ஏன்னா ஒரு பாஸ்புக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா மாதிரி அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் அண்ட் டெபிட், நீங்க விற்கச்சே நீங்க வாங்கச்சே கிரெடிட் என்ட்ரி அந்த ஷேருக்கு இருக்கும், விற்கச்சே வந்து அந்த ஷேருக்கான டெபிட் இருக்கும். இது வந்து டிமேட் அக்கௌண்ட். ஸோ இது இருந்தால்தான் ஒரு கேஷ் மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்கலாம், விற்க முடியும். பட் இன்னைக்கு வந்து வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குதால் எந்த விதமான கேஷ் மார்க்கெட் ஷேரும் இல்லாமல் வெறும் எஃப்ஓல வந்து ட்ரேட் பண்றீங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ட்ரேட் பண்றீங்கன்னா அப்போ டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. ஏன்னா நீங்க எந்த ஷேரையுமே வந்து வாங்க போறது இல்லை. அதாவது நீங்க வாங்கினாலும் அன்னைக்கே வித்துருவீங்க, இல்லாட்டி இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த செட்டில்மெண்ட் பேசிஸ்ல வித்துற போறீங்க. ஸோ பிசிக்கல் பொசிஷன் இருக்க போறது இல்லை. ஸோ பிசிக்கல் பொசிஷன் இல்லாததுனால உங்களுக்கு வெறும் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தால் போதும். பட் நீங்க வந்து கேஷ் மார்க்கெட் இன்வெஸ்டர் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் தேவை, டிமேட் அக்கௌண்ட்டும் தேவை. ஏன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் நீங்க வாங்கி விற்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு, வாங்கினதையும் வித்ததை வந்து டெபிட் பண்றதுக்கும் வாங்கினதை கிரெடிட் பண்றதுக்கும் இருக்கிற அக்கௌண்ட் பேர் டிமேட் அக்கௌண்ட் பேர்.
சார், இன்னைக்கு வெளிவரக்கூடிய முக்கியமான செய்திகள் அண்ட் கவனிக்க வேண்டிய செய்திகள் சொன்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார்? இப்போ வந்து தற்போது பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட்டிங் முடிவடைந்திருக்கிறது. பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட்டிங்ல கூட இன்னும் ஃபர்தரா வந்து மானிட்டரி பேஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் என்று டிசிஷன் எடுத்திருக்காங்க. மெயினா காரணம் வந்து ஜப்பான்ல பார்த்தோம்னா போன வருஷத்துல இந்த வருஷம் பார்க்கச்சே வந்து ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் இருந்தது போன டிசம்பர்ல. அப்போ புதுசாக வந்த பிரதமர் வந்து என்ன சொன்னார்னா இன்ஃபிளேஷன் வந்து அதிகரிக்க வேண்டும், ஏன்னா வந்து ரொம்ப டிஃப்ளேஷனரி ஸ்பைரல்ல ஜப்பான் இருக்கு. அதனால வந்து கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் வந்து சேக் ஆகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ஃபிளேஷன் வரணும், அதாவது ஒரு 2% வரைக்கும் இன்ஃபிளேஷன் இருக்கணும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டார். அதனால் பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ரொம்ப அக்ரெசிவாக பண்ண ஆரம்பிச்சார்கள் ஒரு இந்த வருஷம் மார்ச் மாசத்திலிருந்து. ஸோ அதன் விளைவாக வந்து எண் வந்து அப்போ 75 என்ற கணக்கில் ட்ரேட் ஆனது ஒரு டாலருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 104, 105 லெவலுக்கு 104.30 லெவலுக்கு வந்திருக்கு. 35 to 40% எண் வீக்கன் ஆகி இருக்கிறது. சோ இது வந்து ஃபர்தரா வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்த இன்ஃபிளேஷன் வந்து அடுத்த வருடம் 2014 எண்டுக்குள்ள அந்த 2% டார்கெட்டை ரீச் ஆகணும். ஆனால் வந்து அதற்கு ஒரு காரணம் வந்து ஃபர்தரா லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணணும். அந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனால எண் குறையலாம், அதனால வந்து கார்பரேட் ப்ராஃபிட்ஸ் பூஸ்ட் ஆகலாம், இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி மார்க்கெட்டுக்கு வரலாம், இன்ஃபிளேஷனால ஃபர்தரா கொஞ்சம் கன்சூமர் ஸ்பெண்டிங் வரலாம் என்பதை முன்னிட்டு கொண்டு அதை இன்னொரு ஃபர்தரா வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் என்ற டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வருது. அதனால வந்து எண் கூட வீக்கன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டா வர வேண்டியது இப்ப வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப யுஎஸ் டேட்டால வந்து நேற்று வந்து வீக்லி ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்தது அண்ட் ஹோம் சேல்ஸ் டேட்டா, எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் டேட்டா வந்தது. கொஞ்சம் வீக்கன் ஆகுது அந்த ரெண்டு டேட்டாவும். யூகே ரீட்டைல் சேல்ஸும் வந்தது, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் காட்டிலும் கொஞ்சம் குறைத்தலாக இருந்தது. ரொம்ப வீக்கனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் காட்டிலும் கொஞ்சம் குறைத்தலாக இருந்தா சொல்லலாம். இன்று வர வேண்டிய முக்கியமான டேட்டா வந்து யுஎஸ் ஜிடிபி அண்ட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் இண்டிகேட்டர், அதாவது பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. சோ அந்த இம்பார்ட்டன்டா அந்த ரெண்டு டேட்டாவும் வர வேண்டியது இருக்கிறது. அப்புறம் யூரோப்ல கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் வர வேண்டியது இருக்கிறது. யூகேல இருக்கக்கூடிய ஜிடிபி டேட்டா வர வேண்டியது. சோ இது முக்கியத்துவமான ஒரு டேட்டா இது மூன்றுமே. ஏன்னா எக்கனாமிக் க்ரோத் பேஸ்ட் ப்ரொஜெக்ஷன் தான் வந்து ஹப்பீட்டா வந்து இப்போ யூஎஸ் ஃபெட்ல சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த டேட்டால. பிளஸ் வந்து இன்ஃபிளேஷன். சோ இன்ஃபிளேஷன் அதிகமாகிறதா இல்லையா என்பதற்கு ஒரு இண்டிகேஷன் பிசிஇ, அதுவும் மகத்துவமான டேட்டா இன்று வர வேண்டியது. சார், இன்னைக்கு வெளிவரக்கூடிய டேட்டாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வினோத். வணக்கம் மேடம். சொல்லுங்க வினோத். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் கரன்சி ட்ரேடிங் பத்தி இப்போ போயிட்டு இருக்கு, சிஎஸ் வருங்களா? ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார், வினோத். நான் கரன்சி ட்ரேடிங்ல வந்து எனக்கு வந்து ஹலோ சார், எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இல்ல, ட்ரேடிங்காக தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க சார். கரன்சி ட்ரேடிங் சொல்லுங்க. கரன்சி ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. ஏன்னால் வந்து அதுல வந்து பிசிக்கல் பொசிஷன் கிடையாது. கரன்சி வந்து கேஷ் செட்டில்மெண்ட் தான். கேஷ் செட்டில்மெண்ட் இருக்கிறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. நீங்க வருமா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணால் போதும். கண்டிப்பாக அட்வென்ச்சர்ஸ் இந்தியா ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் செய்யணும். உங்க நம்பர் பதிவு ஆயிருக்கிறது. கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணி எந்த கிளாரிபிகேஷன் வேணுமோ சொல்வார்கள். உங்களுக்கு கரன்சி ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. சார், ஆர்பிஐ சொல்லியிருக்கு நோ பிக்சட் ஃபார் டார்கெட் ரேட் சொல்லிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். ஃபாரெக்ஸ், அதாவது என்னன்னா இப்போ யூஎஸ்டி ஐநார் பத்தி பொறுத்த வரைக்கும் வந்து புதனன்று பிரஸ் கான்பரன்ஸ்ல கேள்வி கேட்டார்கள். அதுக்கு வந்து ரகுராம் ராஜன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு டார்கெட், அதாவது ரூபி வந்து 61 இருக்கணுமோ இல்ல 65 இருக்கணும், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வந்து அது வொலாட்டிலிட்டி தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் திங் இஸ், குறைந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எல்லா அனலிஸ்டும் வந்து ரூபாயின் மதிப்பு 68, 70, 72 ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்ததே இருந்தார்கள். சோ அந்த சைக்கிள் பிரேக் ஆகணும் என்பதுதான் ஒரு கருத்தாக இருந்தது. சோ அந்த இரண்டு காரணங்கள்னால வந்து ஆர்பிஐ பல நடவடிக்கைகள் எடுத்தார்கள். இப்போ வந்து வொலாட்டிலிட்டி குறைந்து விட்டது. சோ முந்தைய கவர்னரும் சரி, இப்போ இருக்கக்கூடிய கவர்னரும் சரி, திரும்பி என்ன எம்பசைஸ் பண்றாங்கன்னா வந்து நாங்க வந்து எந்த விதமான டார்கெட்டும் நாங்க நினைத்துக் கொண்டு செய்வதில்லை. வாங்குறதோ விற்கிறதோ கரன்சியை செய்வது என்பது வொலாட்டிலிட்டியை குறைப்பதற்காகத்தான் என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து ஒரு பிக்சட் ரேட் இப்படிதான் இருக்கணும்ன்ற இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஒரு வேல்யூவேஷன் லெவல்ஸ் இருக்கு. ரொம்ப அப்நார்மல் வேல்யூவேஷன் லெவல்ஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து ரிசர்வ் வங்கி இன்டர்வீன் செய்வார்கள். அவர்கள் வந்து அது ரேட்டுக்கோசம் செய்யாவிட்டால் கூட வொலாட்டிலிட்டி கோசம் செய்யலாம்னு சொன்னாலும் அப்நார்மல் வயலேஷன் இருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள் நினைக்கிறேன். ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் மோகன். வணக்கங்க, கோவில இருந்து மோகன் பேசுறேங்க. சொல்லுங்க மோகன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றோம் சார். இதுல வந்து ஃபண்ட் நம்ம டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்றோம். இதுல வரக்கூடிய லாபம் நஷ்டம் எல்லாம் எங்களை சேர்ந்தது. சப்போஸ் இந்த பிசினஸ் எனக்கு பிடிக்கலன்னா
நான் இமீடியட்டா வெளியே வர்றதுக்கு இந்த ஃபண்ட் வந்து இமீடியட்டா நம்ம வந்து நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்களா? இப்போ இந்த நிறுவனங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கைத்தன்மை உள்ளது அப்படிங்கறத நாம எப்படி சார் வந்து ஐடென்டிஃபை பண்றது? இது கொஞ்சம் தெளிவா கொடுங்க சார், எல்லாரும் புரியுற மாதிரிங்க. தேங்க்யூ சார். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க போட்டிருக்கிறது வந்து எப்போ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நார்மலா வந்து பே அவுட் வந்து உங்களுக்கு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அதற்கு மறுநாளோ அதற்கு அடுத்த மறுநாளோ, அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் கிளியரா இருந்ததுனால் கண்டிப்பாக அது வந்து நீங்க சொன்ன உடனே வந்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து ஆல்ரெடி கிரெடிட் இருக்கு அப்படின்னா இன்றைக்கு காலையில நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மணிக்கு முன்னால சொன்னீங்கன்னா கண்டிப்பா அன்றைக்கே கொடுத்து விடுவார்கள். பட் நீங்க ட்ரேடிங்ல வந்து ஒரு ட்ரேடிங் போயிட்டு இருக்கு, அதாவது நீங்க பொசிஷன் எடுத்திருக்கீங்க, அதுக்கான மார்ஜின் மணி லாக் அப்படி பண்ணி அது இன்னைக்கு வெளியில வரீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 நாட்கள்ல வந்து கிரெடிட் வந்துடும். அது பிரகாரம் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேட் செய்யுது. மேக்சிமம் நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்து வேண்டாம், இப்ப எந்த பொசிஷனும் வேண்டாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா 2 நாட்கள்ல வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்துடும். இப்போ வந்து நெஃப்ட் பேமெண்ட்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட பேங்க் டீடைல்ஸும் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபரே ஆயிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் 2 days, அன்னைக்கே கூட ஆகல, மேக்ஸிமம் 2 daysக்குள்ள உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்துடும். ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது வந்து நிறுவனங்களோட நம்பிக்கையை பத்தி நீங்க கேட்டீங்க. நிறுவனங்கள் வந்து நீங்க ஆபரேட் செய்யறது ஃப்ரேம் ஒர்க், அதாவது இப்போ ஆர்பிஐ செவி இவங்க வந்து ரெகுலேட்டர், அவர்களுக்கு கீழே எக்ஸ்சேஞ்ச் கீழே மெம்பர்ஸ். சோ இந்த ரெகுலேஷன் வந்து ஆர்பிஐ செபி என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி விடுறது எக்ஸ்சேஞ்சுக்கான ரெக்குவயர்மெண்ட். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றாங்களோ இந்த பாலிசியை அது வந்து அப்பப்போ ஆடிட் பண்றாங்க புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸை. ஸோ எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவங்க ஆடிட் செய்து இந்த நிறுவனங்கள் தேர்ச்சி பெற்ற நிறுவனங்கள் தான் அவங்க சர்டிபிகேஷன் அப்பப்போ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன் இருந்துட்டு இருக்கும். அதனால வந்து நீங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டிய தேவையில்லை. பட் அட் சேம் டைம் வந்து நீங்க வந்து அப்பப்போ ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் இருக்கோ அதை அப்பப்போ எடுத்துட்டு இருக்கோம் நீங்க. அண்ட் தேர்ட் திங் இன்னும் இம்பார்ட்டன்ட் என்ன, இப்போ செபி ரெக்குவயர்மெண்ட் பிரகாரம் கூட குவார்டர்லி செட்டில்மெண்ட் இருக்கு. அதாவது நீங்க எவ்ரி 3 monthsக்கு ஒரு தடவை உங்க அக்கௌண்ட்ல என்ன கிரெடிட் இருக்கோ அது நீங்கள் கேட்காவிட்டாலும் புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் வந்து திருப்பி கொடுக்க வேண்டும். ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்டரி ரெக்குவயர்மெண்ட். இவ்வளவு ரெகுலேஷன்ஸ் இருக்கு என்று அதுவும் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க வந்து செபி கிட்ட இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் மூலமாகவும் செய்யலாம். ஸோ இவ்வளவு பாதுகாப்பு, நிறைய பாதுகாப்பு இருக்கு. அதனால ஐயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அதனால வந்து இதை மனசுல விட்டு நீங்க பிரைஸ் ரிஸ்க் கொண்டு இம்பார்ட்டன்டா டேக்கிள் பண்ணா போதும் நினைக்கிறேன். சார், பிரேக் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ஆர்பிஐ கவர்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். நேற்று வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட் பத்தி சொன்னீங்க. தென் கோல்ட் இம்போர்ட்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இப்போ வந்து கோல்டு இம்போர்ட்ஸ் குறைஞ்சிருப்பதால் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரொம்ப கன்சிடபிளா குறைஞ்சிருக்கு. நம்ம கூட கடந்த 2 வாரங்கள்ல கூட அந்த டேட்டால பார்த்தோம்னா இந்த ஜூலை டு செப்டம்பர் வந்து கிட்டத்தட்ட $5 billion கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருந்திருக்கு. அது less than 2% of GDP. முன்னால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து வருஷத்துக்கு வந்து $85-90 billion இருந்தது. ஸோ எவ்ரி குவார்டர் வந்து கிட்டத்தட்ட $20 billion மேலவே இருந்தது. இதுக்கு காரணம் வந்து கோல்டு இம்போர்ட்ஸ் தான். ஏன்னா கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து மாசம் $5 billion இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா less than $1 billion தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட $4 billion per month சேவிங் இருக்கிறதுனால கன்சிடபிளா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைக்கப்பட்டிருக்கிறது. பட் இதை பத்தி பேசும்போது ஆர்பிஐ கவர்னர் தான் சொன்னார்னா இது வந்து ஒரு நிச்சயமான தீர்வு என்பது சொல்ல முடியாது. இட்ஸ் டெம்பரரி சொல்யூஷனை தவிர கோல்டு இம்போர்ட்ஸ்ல எப்போதுமே நிறுத்தி வைக்க முடியுமா என்பது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். ஸோ அதனால வந்து அது கண்டிப்பாக என்றாவது ஒரு நாளைக்கு அந்த பாலிசி ரிலாக்ஸ் ஆகும். அப்ப ரிலாக்ஸ் ஆன அப்புறம் கூட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இப்படியே தான் இருக்கிறதா இல்ல திரும்பி உயர்ந்து விடுகிறார்கள். இப்போ கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்ட பிறகு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு வர்த்தக பற்றாக்குறையை நன்றாக சமாளித்து விட்டது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இப்போது அவள் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க இந்த கோல்டு இம்போர்ட் கர்வ்ஸ்ல. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும் இது எப்படி ஆறுதுன்றது. பட் இப்போதுக்கான ரிலீஃப் என்றுதான் அவர் திரும்பி சொல்லியிருக்காரு. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுகுமார். சொல்லுங்க சுகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேம், என் கேள்வி என்னன்னா, இப்ப சேவிங்ஸ் பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து முதலீடு பண்றது போறதுன்னு சில பேருக்கு அதை பத்தி சரியா தெரியறது இல்ல இளைஞர்களுக்கு. ஆனா வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி சாத்தியமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா வந்து நம்மளுக்கு உறுதித்தன்மை இருக்குமா அப்படிங்கறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவில வந்து ஈக்விட்டி கல்ச்சர் ரொம்ப குறைச்சலா இருப்பதா தான் டேட்டா காட்டுறது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலன்றது உண்மையான இதுதான்.
பட் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலன்னா காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் வயசானவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கவங்க வந்து கொஞ்சம் சேஃப்டி இம்பார்ட்டன்ட் ஒரு காரணத்தினால் அவங்களோட பெனிஃபிட்ஸ் பென்ஷன் பெனிஃபிட்ஸோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸோ வந்து பாதுகாப்பான முறையில் பிக்ஸட் டெபாசிட் தான் போடுறாங்க. பட் இளைஞர்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒன்னு. ரெண்டாவது இந்த ரிஸ்க்ன்றது ரெக்லஸ் ரிஸ்கா எடுக்கக்கூடாது. அதாவது தெரியாத இடத்துல ஒரு கேம்பிள் பண்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால முதல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல இன்வெஸ்ட் செய்யணும். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் கூட அதுக்கான வந்து எதுவுமே வந்து இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு. இப்போ ரிஸ்க் இருக்குன்ற சமயத்துல வந்து கிரெடிட் ரிஸ்க்னு சொல்ல மாட்டா, பிரைஸ் ரிஸ்க் இருக்கு. ஸோ அப்படி ரிஸ்க் இருக்கிற சமயத்துல வந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். இப்போ புரிந்து கொள்ள முடியாவிட்டால் யார் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் பாதுகாப்பான முறையில் நம் பணத்தை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இயங்குகிறது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட ரிட்டர்ன் நல்லா இருக்கான்னு பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அதுலயும் நிறைய டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அப்போ இருக்கச்சே நீங்க எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடணும் என்பதை ஒரு ரிசர்ச் செய்து இதை பற்றி நன்கு தெரிந்தவர்களிடம் கலந்து ஆலோசித்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒவ்வொரு மாசமும் ஒரு எஸ்ஐபி ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாட்டி மார்க்கெட் நன்னா குறைந்த பிறகு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதோ ஒரு பிராட் பேஸ் ஃபண்ட்ல செய்வதோ என்பதை ஒரு முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் செய்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு டிசிஷன். தெரிந்தவர்களை கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் கவிதா. மேடம், இப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆனா இப்ப பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல பப்ளிக் லிமிடெட் கன்சர்ன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? பப்ளிக் லிமிடெட் கன்சர்ன்ல இருந்த 1956 கம்பெனி ஆக்ட்ல இருக்கிற கம்பெனிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுல வந்து ஃபண்ட வந்து போடுறாங்க. இது வந்து இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஃபண்ட் வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது தெரியணும் எனக்கு. இல்ல, எனக்கு ஒழுங்கா கேட்கல. கவிதா, உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் திரும்ப தெளிவா கேளுங்க. மேடம், இந்த 1956 ஆக்ட்ல பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் கன்சர்ன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஃபண்ட வந்து கலெக்ட் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பப்ளிக் லிமிடெட் கன்சர்ன்ல வந்து அவங்க வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்றாங்க, இல்ல இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கட்டுறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி பப்ளிக் லிமிடெட் 1956 ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குதுங்களா? ஓகே, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த இதுமே வந்து ஆக்ட் பிரகாரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது செபி கீழே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்று ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிற எந்த நிறுவனங்களும் மொபைலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் வந்து என்னால சொல்ல முடியல. பட் தெர் ஆர் பப்ளிக்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எல்ஐசிலேயே கூட நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரீமியம் கட்டுறதுலாம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அது மாதிரி எல்ஐசிலேயே மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, எஸ்பிஐல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அதே மாதிரி வந்து யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது நிறுவனங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி பிரைவேட் செக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் HDFC இருக்கலாம், அதே மாதிரி டெம்பிள்டன் இருக்கலாம், அது மாதிரி பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ரிலையன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களை வந்து இப்போ எஸ்பிஐல சேஃபா, ரிலையன்ஸ் சேஃப் இல்லையா அப்படின்லாம் கேட்டா அதில் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ரெகுலேட்டர் கீழே தான் வருகிறாங்க. ஸோ ரெகுலேட்டர் கீழே வரும்போது பாதிப்பு வந்து நார்மலா we have to assume that யாருமே பாதிக்கப்படக்கூடாது என்பது. அதற்கும் மீறி ஏதாவது பாதிக்கப்பட்டால் அப்போ ரெகுலேஷன் ஒழுங்காக இயங்கவில்லை என்பதாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால அவங்களால பணம் மொபைலைஸ் பண்ணக்கூடிய இது இருக்கா, லீகல் ஸ்டாண்டிங் இருக்கானா, ஆக்ட் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட எந்த ஃபார்முக்கும் லீகாலிட்டி உண்டு. தேங்க்யூ சார். நீங்க ஸ்டுடியோக்கு வந்தது கரன்சி ட்ரேடிங் குறித்து பலவிதமான தகவல்களை வந்து பதிவு செஞ்சீங்க. குறிப்பா வந்து இன்னைக்கு குளோபல் டெவலப்மெண்ட்ஸ் மற்றும் இன்னைக்கு வெளியான செய்திகள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமனலமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு SR ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.